நல்லாவே பேசுறாங்க, பின்னாடி ஒரு கதை பேசுறாங்க. சத்யாக்கா, என் பொண்ணை என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்கிற? இவ்வளோண்டு புலி தானே கேட்டா, வேற எதனா கேட்டால உங்க வீட்டுல? அதுக்கு பத்த வச்சிட்டாங்களா யாரோ? யார் பத்த வச்சாங்களோ இல்ல, நான் கேள்வி கேட்டே இல்லையா நீ? 6 மணி மேல ஆச்சும் பொண்ணு வந்து என்னன்னு கேட்க தெரியுமா? புளி குடு, பூண்டு குடு, மாச்சிஸ் குடு, கடுகு குடு, அதெல்லாம் குடுப்பாங்களா? 6 மணி ஆச்சுன்னா குடுப்பாங்க வீட்டுல. நீ குடுப்பியா சொல்லு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறே பார்வதி. அண்ணி, ஏன்னா உங்க அம்மா பார்வதி 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 நீ ஏலாம் விட்டு சுத்தி நிக்கிற? ஏன் நீ வீட்ல ரேஷன்லாம் வாங்க மாட்டியா? அக்கத்து பக்கத்துல போய் அவ புளி கேட்டுக்கிறாளா? இவங்க அப்படியே பேசின்னுக்குறாங்க. நீ எங்க போய் வாங்கின பார்வதி? இவ்வளவு புளி வாங்கிட்டு அது ஊரே டம்காச்சு சுத்தி நிக்குது. என்ன 4 பேர் வந்து கேள்வி கேட்கறான் தானே நீ பண்ணின்னுக்கிற. நான் வாங்கின அந்த ரேஷன் ஊருக்கே கொடுத்து காலி பண்ணி வச்சுக்கிற. தக்காளி குடு, மிளகு குடு, சீரக குடுன்னு அவங்கவுங்க கேக்குறாங்க. குடுத்துற வீட்டுல இருக்குது தூக்கி. உனக்கு தெரியல, புத்தி இல்ல, குடும்பத்தானே பண்ற. பார்வதி கரெக்டா சொல்லு, எப்போ வாங்கணும்ட்டு. நேத்து தான் கொஞ்சம் கேட்டேம்மா. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் புளி இருந்தா கொடுங்க ஆண்டி. புளியெல்லாம் இல்லம்மா. ஏன் அது கொஞ்சம் புளி கடிச்சு கொடுத்துருக்கா? ஏன் இல்லைன்னா 6 மணி ஆச்சுன்னா புளி குடு, மாச்சிஸ் குடு, கடுகு குடு, உப்பு குடுனா யார் குடுப்பாங்க? இந்த பார்வதி அவங்க அம்மாக்கு இருக்கு. உன் பொண்ணுக்கு சொல்லி வாழு, ஊறப்பட்ட ரேஷன் வாங்கி வந்து கொட்டுறேன் மாலா தேடி. இது எத்தனை பேர் தானம் பண்ணிட்டு இப்ப வந்து கேள்வி கேட்டுக்கிறியா நீ? பாருங்க, என் பொண்ணுக்கு புத்தி தான் சொல்லி தரேன், அப்படி கத்தாத ஜோரா.